Hello everyone, Selenium Java Advanced topic பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 3. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to find all elements on a web page. ஒரு web pageல இருக்க entire web elements-ஐயும் locate பண்றது எப்படின்னு பார்க்க போறோம். And extractive tooltip values. And அந்த elements-க்கு tooltip available-ஆ இருந்துச்சு அப்படின்னா அந்த tooltip values-ஐயும் extract பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக எடுத்திருக்கிற அப்ளிகேஷன் வந்து globalsqa.com. இந்த பேஜ்ல இருக்கிற என்டையர் எலிமெண்ட்ஸை லொக்கேட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். டெவலப்பர் டூல்ஸ் ஓபன் பண்ணிப்போம். இப்போ மோர் தென் ஒன் எலிமெண்ட்ஸ் வருது அண்ட் அந்த எலிமெண்ட்ஸ்குள்ள எந்த ஒரு காமன் ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னா நம்மளோட பெஸ்ட் சாய்ஸ் வந்து XPath தான் இருக்கும். ஸோ இந்த டாம் மேல வச்சு Ctrl F கொடுத்துக்கோங்க. கீழே ஒரு டெக்ஸ்ட் பேனல் வந்து ஓப்பன் ஆகும். ரிலேட்டிவ் XPath எப்பவுமே $// தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ $/ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும், அந்த டேக் நேமா இருக்கணும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நேமை இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இதோட டேக் என்னது, லேபிள். இப்போ லேபிள்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ டோட்டலாக எத்தனை எலிமெண்ட் லொக்கேட் ஆகுது, 3 எலிமெண்ட்ஸ் லொக்கேட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அட்ரஸ். அந்த லேபிளுங்கிற டேக் வச்ச எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் லொக்கேட் ஆகுது. பட் நமக்கு என்ன பண்ணணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த ஷோ ஹெல்ப், இந்த ஃப்ரேம் என்டையராக வேணும். ஸோ அதுக்காக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ அது இன்புட்னு இருக்கு. இப்போ நான் இன்புட் கொடுத்தேன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் லொக்கேட் ஆகும். ஸோ அதனால என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல டேக் நேம் கொடுக்காம அதுக்கு பதிலாக ஆஸ்ட்ரிக் சிம்பிள் கொடுக்க போகிறோம். ஆஸ்ட்ரிக் சிம்பிள் நீங்கள் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த HTMLங்கிற டேக்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. அந்த HTML டேகை வந்து நீங்கள் ஹோவர் பண்ணும்போது அந்த வெப் பேஜ்ல இருக்கிற என்டையர் வெப் எலிமெண்ட்ஸும் லொக்கேட் ஆகுது. ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் என்னது, $/**. இப்போ ஒரு டவுட் வரும், இங்க என்ன காமிக்குது, 1 of 120 வெப் எலிமெண்ட்ஸை காமிக்குது. இங்க எவ்வளவு இருக்கு, 1 2 3 4, மேக்ஸிமம் ஒரு 10 கிட்ட தான் இருக்கு. இந்த $/* ஃபங்க்ஷன் வந்து யூஐல தெரிகிற எலிமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இந்த டாம்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து லொக்கேட் பண்ணும். ஸோ அதனால தான் 120 காமிக்குது. இப்போ நம்ம என்டையர் பேஜை லொக்கேட் பண்ணிட்டோம். பட் நமக்கு என்ன வேணும், டூல் டிப்ஸ் அவைலபிளாக இருந்தால் அந்த டூல் டிப்ஸ் வேல்யூவும் வேணும். ஸோ அந்த ஃபர்தர் ரிஃபைனிங்கை வந்து நம்ம கோடில் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து காப்பி பண்ணிப்போம். மோர் தென் ஒன் எலிமெண்ட் வந்தாலே ஃபைண்ட் எலிமெண்ட்ஸ் ப்ளூரல். இப்போ ப்ளூரல்ஸ்னா என்னது, மோர் தென் ஒன்னு தானே அர்த்தம். ஸோ சேம் பேஜ் தான், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ல பாருங்க, எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம எது யூஸ் பண்றோம், XPath. அதனால by dot XPath டபுள் கோட்ஸ்குள்ள அந்த வேல்யூவை கொடுத்துருங்க. தென் எண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபைண்ட் எலிமெண்ட்ஸோட டேட்டா டைப் பண்ணது லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட். ஸோ லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ங்கிற டேட்டா டைப்ல இந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு எக்லிப்ஸ்ல ஒரு ஷார்ட்கட் இருக்கு. ஃபைண்ட் எலிமெண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+2 கொடுத்துருங்க, தென் எல். ஸோ இப்போ பாருங்க, அந்த மெத்தடோட டேட்டா டைப்பும் ஒரு லோக்கல் வேரியபிளும் ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிரும். இப்போ மோர் தென் ஒன் எலிமெண்ட் இருக்கு, அந்த எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற வேல்யூ நமக்கு வேணும் அப்படின்னா அந்த எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஐட்ரேட் பண்ணணும். அப்பதான் நமக்கு சிங்கிள் எலிமெண்டா கிடைக்கும். அண்ட் அந்த சிங்கிள் எலிமெண்ட்ல இருந்து நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஐட்ரேட்டிங் போகும்போது லூப்பிங் வந்து எடுக்கணும். ஸோ இங்க நம்ம இன்னைக்கு லூப்பிங்காக ஃபார் ஈச் லூப் வந்து யூஸ் பண்ண போறோம். FOREACH கண்ட்ரோல் ஸ்பேஸ் தென் ஃபார் ஈச் வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த எலிமெண்ட்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட வெப் எலிமெண்ட், என்டையர் எலிமெண்ட்டும் இங்கே இருக்கும். தென் இந்த வெப் எலிமெண்ட்ங்கிறது ஒரு லோக்கல் வேரியபிள் நேம். இந்த எலிமெண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற எலிமெண்ட் 1 by 1 இந்த லோக்கல் வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும்னாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். நான் சிங்கிள் எலிமெண்ட்னு கொடுத்துக்கிறேன். தென் இந்த வெப் எலிமெண்ட்ங்கிறது இந்த வேரியபிள், அதாவது இந்த ரெஃபரன்ஸ் வேரியபிளோட டேட்டா டைப். எலிமெண்ட்ஸ்ங்கிறது மோர் தென் ஒன் எலிமெண்ட் ஹோல்ட் பண்றதுனால லிஸ்ட் ஆஃப் வெப் எலிமெண்ட்ஸ்ல இருக்கு. இந்த சிங்கிள் எலிமெண்ட்ல என்ன ஆகும், 1 by 1 எலிமெண்ட் தான் ஐட்ரேட் ஆகும். ஸோ சிங்கிள் எலிமெண்ட் வருதுனாலே அதோட டேட்டா டைப் என்னவா இருக்கும், வெப் எலிமெண்டா இருக்கும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல வெப் எலிமெண்ட்ங்கிறது டேட்டா டைப்பா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த சிங்கிள் எலிமெண்ட்ல இருந்து டாட் கெட் டாம் அட்ரிபியூட்
DOM அட்ரிபியூட்டுங்கிற மெத்தட்ல நமக்கு எந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ வந்து கொடுக்கணும். நமக்கு டூல் டிப் தான் வேணும். டூல் டிப் எப்பவுமே டைட்டில்ங்கிற அட்ரிபியூட்ல தான் இருக்கும். இதை நம்ம லாஸ்ட் வீடியோல ரொம்ப டீடைல்டா பார்த்துட்டோம். இப்போ பாருங்க, ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது டூல் டிப். அது எங்க இருக்கு, அந்த வேல்யூ எங்க இருக்கு, டைட்டில்ங்கிற அட்ரிபியூட்ல இருக்கு. ஸோ இந்த டைட்டிலை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்க போறோம். தென் இந்த மெத்தடை அதோட டேட்டா டைப்ல ஸ்டோர் பண்ணணும். Ctrl+2 அண்ட் எல். இந்த நல்லபிள்ங்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். தென் வர வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு எப்பவுமே சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் SYSO கண்ட்ரோல் ஸ்பேஸ் சிஸ் அவுட்னு வரும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த வேரியபிளை பாஸ் பண்ண போறோம். ஒரு வேரியபிளை பாஸ் பண்றோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல பாஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த டபுள் கோட்ஸ்ல போட்டிங்கன்னா அது ஸ்டாட்டிக் டெக்ஸ்ட் ஆயிரும். அந்த வேல்யூ தான் எப்பவுமே பிரிண்ட் ஆகும். பட் நமக்கு என்ன, இந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதனால டபுள் கோட்ஸ் இல்லாம தான் கொடுக்கணும். இப்போ இதை ரன் பண்ணலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, இப்போ கன்சோல் செக் பண்ணுவோம். பாருங்க, ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் யுவர் ஹோம் ஆர் ஒர்க் அட்ரஸ்ங்கிறது இந்த 3 எலிமெண்ட்ஸோட டூல் டிப்ஸ். ஸோ இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இது கூடவே என்ன ஆயிருக்கு, கொஞ்சம் நல் வேல்யூஸும் பிரிண்ட் ஆகி வந்து. இதோட ரீசன் என்னதுன்னா, கெட் அட்ரிபியூட் டைட்டில்ங்கிற மெத்தட் என்ன பண்ணும்னா, உங்க எல்லா எலிமெண்ட்ஸ்லையும் போய் டைட்டிலுங்கிற அட்ரிபியூட் இருக்கான்னு பார்க்கும். மேபி அந்த எலிமெண்ட்டுக்கு டைட்டிலுங்கிற அட்ரிபியூட் இல்லை அப்படின்னா அது நல்லுங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நமக்கு கேஸில் என்ன வேணும், டூல் டிப் அவைலபிளாக இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ அதுக்காக ஒன் மோர் கண்டிஷன் போட போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட், ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த லைன் ஆஃப் கோட் பிரிண்ட் பண்ணுறதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே போடுறோம். தென் இந்த DOM அட்ரிபியூட்ல தான் ஒவ்வொரு சிங்கிள் வேல்யூவாக வரும். இது கூடவே ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுக்குறோம். இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கும் ஈக்குவல் டுங்கிறது நாட் ஈக்குவல் டு, இந்த நல்லுங்கிறது வேல்யூ. ஸோ DOM அட்ரிபியூட்டுங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வரும். தென் அந்த வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். மேபி அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஈக்குவல் டு நல்லா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ பிரிண்ட் ஆகாது. இந்த நாட் ஈக்குவல் டுங்கிறது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக கோர் ஜாவா ஃபார் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் சீரீஸில் பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். வெப் பேஜ் வந்து லோட் ஆயிடுச்சு. இப்போ கன்சோலை செக் பண்ணுவோம். இப்போ பாருங்க, இப்போ அந்த 3 எலிமெண்ட்ஸோட டூல் டிப் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ.